இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் 1/3/2024 மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:28. லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி அதிகாலை 3:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 10:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 5:30 முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. சில சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. இந்த அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையாகவும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டியதும் இருக்குங்க. வேலை அதிகமாக இருப்பதன் காரணமாக சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சுமாராக தங்க இருக்கும். தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. தாய்வழி உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய புத்திசாலித்தனமும் வெளிப்படும். பணியிடத்துல சில நெருக்கடிகளை சந்திக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல வேகத்தை காட்டுவதும் நல்லது. புதிய முயற்சிகள் இழுபறியாகி தாங்க முடியும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினரினால வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சின்ன சின்ன பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்குங்க. இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில உதவிகளும் செய்வாங்க. வேடிக்கையாக பேசியாவது வியாபாரத்தை விரிவு செய்தும் காட்டுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று நல்லது கெட்டது கலந்தே காணப்படுங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருப்பதும் நல்லது. போட்டி பந்தயங்களின் மூலம் பண இழப்பு ஏதாவது ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இதற்கு நீங்க போட்டி பந்தயங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. இன்று போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் இவைகளை எல்லாமே வெற்றிகரமாக சமாளித்து தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்களை பெற்றோருடன் பேசுவதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். நினைத்த பணிகள்ல சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் ஏற்படலாம். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. பழைய சிந்தனைகளினால ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. நிதானத்துடனும் பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல என்ற ஏற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். திறம்பட பணியாற்றவும் செய்வீங்க. பணிகள்ல ஒழுங்குமுறையுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்தியாகவும் உணர்வீங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகள்ல ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். இன்று மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இளைய சகோதரர்களின் மூலம் சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று கூடுதலாக ஏதாவது அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இன்று வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்குங்க. பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடுமையான வேலைகளையும் முடித்து அரசு பணியாளர்கள் நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலுக்கு ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று காலை முதலே புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. உத்தியோக மாற்றம் போன்றவற்றில சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். கூட்டு தொழில் முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட்டு தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. இன்று கூடுமான அளவிற்கு மற்றவர்களுக்கு பணம் தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சவாலான விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் உண்டாகும். இது சிலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல நினைத்ததை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. எதையும் சமாளிக்கும் மன தைரியத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அலைச்சல்களும் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய, உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய வகையில தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை காட்டவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனும் வெளிப்படும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே நேர்மறையான போக்கும் காணப்படும். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்லுறவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உற்சாகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலையம் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய பிரச்சனைகளை நல்லபடியாக முடிவிற்கு கொண்டு வந்தும் சேர்ப்பீங்க. இன்று உற்சாகத்திற்கும் பரபரப்பிற்கும் குறைவிருக்காதுங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தேவையான அளவிற்கு பணம் இருப்பதனால செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்து சென்ற ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில்ல நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழிலுக்கு போட்டியாக இருந்தவர்களை வீழ்த்தவும் செய்வீங்க. இயலாதவர்களுக்கு ஏதாவது உதவிகளையும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான பண உதவிகளை பெறவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். எதிர்பார்த்த சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர்ல இருந்து சாதகமான செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒரு அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் பெறலாம். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அண்ணன் தம்பி உறவு நல்லபடியாகவும் இருக்குங்க. குடும்பத்திலும் அமைதியான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்குங்க. குழப்பங்களும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளுக்காக செலவுகளையும் செய்வீங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய அணுகுமுறையில அதிகப்படியான வேகத்தை காட்டவும் வேண்டாம். திறமையுடன் பணியாற்றுவதற்கு திட்டமிட்டு இருந்தாலே போதும். இன்று வேலை செய்யும் இடத்துல அதிக பணிகளும் இருக்குங்க. உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சமயங்கள்ல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் ஏற்படும். உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை இன்று பேசவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. சில செலவுகள் ஏதாவது உங்களை தேடி வந்தாலும் இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று அவ்வளவாக இருக்காதுங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். கவனக்குறைவின் காரணமாக உங்களுடைய செயல்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களையும் அறியாமல் ஏதாவது தவறுகளை செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்று விடுவீங்க. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக யாருடைய உதவிகளாவது கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இது சம்பந்தமாக ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடவும் செய்வீங்க. தாய்மாமனின் வழியில நன்மைகளும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால உங்களுடைய துணையை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக தேவையான அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக இன்று பெண்களுக்கு ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. போட்டி பந்தயங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். பெண்களுக்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்குங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சற்று பொறுமையை கையாள்வதும் நல்லதுங்க. பொறுமையான பேச்சுக்கள் உங்களுக்கு நன்மதிப்பை தருவதாகவும் இருக்குங்க. நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். திட்டமிட்ட பணிகள்லையும் சிறு தாமதங்களும் ஏற்படலாங்க. தொலைதூர உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளினால சின்ன சின்ன அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவருடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களையே எதிர்பார்க்கலாம். கூடுதல் பொறுப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவையற்ற மனக்குழப்பங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய குடும்பத்தினருடைய செயல்களினால பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளை உயர்த்துவது என்பது கடினமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. கண்களை அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். இன்று பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. விரயங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினரினால ஏதாவது சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வாகன பயணங்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல சில நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். அவசரமான முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள்ல இன்று வெற்றியும் காண்பீங்க. சிலருக்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று தொழில உற்பத்தியை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. ஏதாவது புதிய முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மற்றவர்களுக்கு நல்லதையே செய்வீங்க. அதனால ஏதும் பொல்லாப்புகள்ல சிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். மன வருத்தங்களும் நீங்கும். வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களை நம்பியவர்களுக்கு நல்ல நேரத்துல நீங்க கை கொடுக்கவும் செய்வீங்க. இன்று போன விஷயம் நல்லபடியாகவும் முடியுங்க. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். காதலியினுடைய கோபங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூத்தவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு பிரயாணங்களினால அலைச்சல்கள் ஏற்படும் என்றாலும் நல்ல ஒரு நன்மையும் உண்டாகும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. பங்கு வர்த்தகம், கணக்குத்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிக்காட்டவும் செய்வீங்க. இன்று வேலைபளு அதிகமாக இருந்தாலும் திறமையாக சமாளித்து வெற்றி காணவும் செய்வீங்க. மறைமுகமான சில விமர்சனங்களும் தோன்றி மறையும். நெருக்கமானவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கடின உழைப்பிற்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில புதிய பயணங்களும் உண்டாகலாம். சக ஊழியர்களினால சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிற மொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. அதே சமயத்துல உங்களுக்கான நல்ல பலன்களையும் பெற்று விடுவீங்க. இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. விமர்சனங்களும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்க்கும் நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களும் நீங்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசித்து செயல்படுத்தவும் செய்வீங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. என்ற நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. சக பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாகவும் இருக்கும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சி பெறவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையினால நல்லுறவும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டாலே போதுங்க. சிக்கனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான நீரை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணமும் என்று கைக்கும் வந்து சேரும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மகிழ்ச்சி பெறவும் செய்வீங்க. கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி பெற்றும் விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சிந்தித்து செயல்படவும் செய்வீங்க. முயற்சிகள்ல ஆதாயமும் உண்டாகும். போட்டியாளர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. செலவுகள் அதிகரித்தாலும் அதனை சமாளித்தும் விடுவீங்க. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சிரமம் என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஏற்படுத்தும். இக்கட்டான நேரத்துல உங்களுடைய மனைவியினுடைய உதவிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடன் தொல்லையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. LIC துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்ட வேண்டிய இடத்துல இருந்து வந்த வில்லங்கங்களை நல்ல முறையில தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். அரசாங்க உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு முழங்கால் சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ நிவாரணமும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு இன்று ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பரஸ்பர அன்பும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தாராளமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது.
மனதளவுல இன்று புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. மூத்த சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்களை முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. வாகன வசதிகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பொறுப்புடனும் உணர்வீங்க. பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பணவரவினால உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புத்துணர்ங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வசதிகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப விரும்பத்தக்க பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிச்சயமான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய நம்பிக்கை உணர்வு உங்களுக்கு நல்ல ஒரு உச்சத்திற்கும் கொண்டு செல்லும். பணியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நீண்டகால திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய மன உறுதியின் காரணமாக திடமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல உங்களுடைய அணுகுமுறை லாபத்தையும் ஏற்படுத்தும். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். நண்பர்களுடைய வழியில புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய அறிவாற்றலும் வெளிப்படும். மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கவும் செய்வீங்க. இன்று தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. உங்கள் தந்தையினால ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மன இறுக்கம் நீங்கி இன்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வாங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால புதிய வேலையாட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீக்கி தொழிலை நல்ல ஒரு நிலைக்கும் கொண்டு செல்வீங்க. துவண்டு கிடந்த வேலைகளை எல்லாமே தூக்கி நிறுத்தவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து கிடைக்கும் பணத்தை கொண்டு வியாபாரத்தை விரிவு செய்தும் காட்டுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இரத்த பரிசோதனைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உயர்ந்த நிலையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறுங்க. வேலையில மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா சாதகமான நாள் என்றும் கூறலாம். மருத்துவத்துறை, ஆராய்ச்சி துறை தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விருத்தியையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவரின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கனிவான பேச்சுக்களின் மூலம் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடியான சில பிரச்சனைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் கொண்டு வருவீங்க. சக ஊழியர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சில நிகழ்வுகளினால புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். இன்று சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சுப செலவுகளாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. நம்பிக்கையும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
ஆதரவுகளும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய குழந்தைகளை பற்றி இன்று நீங்கள் பெருமை கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நீங்கள் பணிகளை இன்று எளிதாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசியும் மகிழ்வீங்க. அவர்களுடைய வார்த்தைகள் உங்களை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. மிகுந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் இன்று உங்களை சிறப்பாகவும் வைத்திருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களினால ஆதாயத்தையும் பெறலாம். பகைவர்களும் விலகியும் செல்வாங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பதட்டம் இல்லாமல் செயல்படவும் செய்வீங்க. தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இதுல கவனமாக பேசினாலே போதும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பணியாளர்கள் ஏதாவது பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்கான சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய ஆர்டர்களையும் பெற்றும் விடுவீங்க. உதவி செய்ய போய் அது உபத்திரமாக மாறாமலும் பார்த்தும் கொள்ளுங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. தேவையற்ற இடங்கள்ல அமர்ந்து தேவையற்ற பிரச்சனைகளை பற்றி இன்று பேசவும் வேண்டாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. இன்று அரசாங்க வேலையில பணிச்சுமையினால அவதிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் அக்கறையுடன் வேலை பார்க்கவும் செய்வீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். நண்பர்களுடைய உதவியினால வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். இன்று பங்கு வர்த்தகத்துறை, வங்கித்துறை, சேவைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தங்கம், இரும்பு, காப்பர் போன்றவைகள் விலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வியும் நல்லபடியாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிதல்களும் உண்டாகும். இழுபறியான சில தனவரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில சுப செயல்களும் நடைபெறலாம். வியாபாரத்துல சிறு சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல நீங்க முக்கியத்துவத்தையும் பெற்றுவிடுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. மருத்துவத்துறையில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாமதங்களும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுடன் கூடிய ஆதாயமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. நன்மை தீமை என்று பலன்கள் கலந்தே காணப்படும். சவால்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல கவனக்குறைவின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிறப்பாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பொருளாதார பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். நேற்று வரை இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்துல இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லதுங்க. யாரையும் நம்பி இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டியாளர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையாக தாங்க இதனை கையாள வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சோர்வும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களிடம் உதவி கேட்டு ஏமாறவும் வேண்டாம். விடாமுயற்சியினால வியாபாரத்தை நிலைநிறுத்தவும் செய்வீங்க. தொழில எதிர்மறையான பலனினால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். குடும்ப விவகாரத்தினால மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். இன்று உங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் நிதானமாக இருப்பதும் நல்லது. கொஞ்சம் கவனமாக தங்க இருக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் கொள்வீங்க. குடும்ப சூழல் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக என்ற அலைச்சல்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில என்று கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் முழுவதுமே குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் ஏற்படும். பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட பணிகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்தில் அலைச்சல்களும் இருக்கும். சமூகம் தொடர்பான சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல மற்றவர்கள் பணிகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்குங்க. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக பணிகளின் காரணமாக சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால அவ்வப்பொழுது சோர்ந்தும் போவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை மனம் திறந்தும் பேசுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். தொலைதூரத்துல நிலுவையில இருந்த வந்த பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களினால உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வாங்க. மனதுல அவ்வப்பொழுது சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் மூலம் குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைவடி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. குடும்பத்துல சுப செலவுகளும் ஏற்படலாம். இக்கட்டான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். குழந்தைகளுடைய மேற்படிப்புக்காக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இன்று காலை முதல் பணிகள்ல யோசித்து செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றியையும் காணலாம். வீட்டிற்கு புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இது தொடர்பான விஷயங்களுக்காக வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணத்தை செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். பெண் நபர் ஒருவரால நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் துணையினால மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. இல்லற வாழ்விலும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். மனதளவுல தெளிவுடனும் இருப்பீங்க. இன்று ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தெளிவும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைந்தும் காட்டுவீங்க. சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதன் மூலம் நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் பழகவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறை மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கடின உழைப்பின் மூலம் சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகியும் செல்வாங்க. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். போட்டியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உங்களுடைய முயற்சிகளும் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தொழில்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய ஆதரவினால எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் உண்டாகும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். வீட்டை புதுப்பிக்கும் முயற்சிகளை இறங்கவும் செய்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பாகவும் இருப்பீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. அரசு துறை வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பெண்களினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். முடிக்கப்படாத பணிகள்ல அதிக கவனத்தையும் செலுத்துவீங்க. உங்களுடைய வேலையில இருந்து பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வீட்டுல தேவையான வசதிகளை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் போடுவீங்க. ஆரோக்கியத்தை கவனித்தும் கொள்ளுங்க. வானிலை மாற்றத்தினால ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. அவர்களுடைய ஆசைகளும் பெறுவீங்க. வேலையில வெற்றியும் உண்டாகும்.
சுபகாரியங்களும் கலந்தும் காணப்படும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசு பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வழக்குகள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மேன்மையான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும். கடன் சார்ந்த சில உதவிகளும் சாதகமாகவும் முடியும். இன்று லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தாமதங்களும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மேன்மையான நாள் என்றும் கூறலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும் செய்வீங்க. மாற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்தும் காட்டுவீங்க. முயற்சிகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உற்சாகத்துடனும் உணர்வீங்க. சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதற்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவுல நல்லிணக்கத்தையும் எதிர்பார்க்கலாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். மங்களகரமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்காது. சிறப்பாகவும் உணர்வீங்க. நிதானத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை செய்து முடித்தும் காட்டுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல யோசித்து ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான சூழ்நிலைகளே காணப்படும். இன்று எந்த ஒரு விஷயத்திலும் லேசாகவும் கூலாகவும் உணர்வீங்க. காலை வரை நினைக்கும் வேலைகள்ல ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல அனைத்து வேலைகளையுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. எதிரிகளை பற்றி கவலைப்படவும் மாட்டீங்க. செய்யும் தொழில மட்டுமே கவனமாகவும் இருப்பீங்க. கட்டுமான தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. நில விற்பனையில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காலையில பல விஷயங்களை கவனித்து ஒவ்வொன்றாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். இன்று ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாங்க. எதிரிகளுடைய தொல்லைகளும் குறையும். குடும்பத்தில் ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. வேலை தொடர்பாக புதிய விஷயங்களை பற்றி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை எண்ணிய விதத்துல நிறைவேற்றவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். சக ஊழியர்கள் இடத்துல அமைதியாக இருப்பதும் நல்லது. கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எண்ணிய வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.